இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் டெல்லி கணேஷ். யார் இந்த டெல்லி கணேஷ்? இவருடைய மறைவு தற்போது ஒட்டுமொத்த திரை உலகினரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அப்படி என்னதான் செய்தார் டெல்லி கணேஷ் அவர்கள்? விமானப்படையில் பணியாற்றியவர் தமிழ் திரைத்துறைக்குள் நுழைந்தது எப்படி? மாபெரும் ஜாம்பவான் நடிகராக உருவானது எப்படி? அவருடைய மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி டெல்லி கணேஷ் அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இனி கிடைக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடிப்பால் அனைவரின் மனங்களையும் கவர்ந்தவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். காமெடி நடிகராக, வில்லன் நடிகராக, குணச்சித்திர நடிகராக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அற்புதமாக நடிக்கக்கூடிய அசாத்திய திறன் பெற்றவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். இப்படிப்பட்ட டெல்லி கணேஷ் அவர்கள் திடீரென 2024 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:30 மணி அளவில் காலமாகியிருக்கிறார். சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தூக்கத்திலேயே அவருடைய மறைவானது ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய மறைவுக்கு பின் சில காரணங்கள், சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றது. அதுக்கு முன்னாடி டெல்லி கணேஷ் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, டெல்லி கணேஷ் அவர்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. உடன் பிறந்தோர் மொத்தம் 11 பேர். 9 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். சின்ன வயசுல இருந்தே டெல்லி கணேஷ் அவர்கள் படிப்பில் ஆர்வமானவராக இருந்தார். இதன் காரணமாக இந்திய விமானப்படையில் டெல்லி கணேஷ் அவர்கள் பணியில் சேர்ந்தார். 1964 முதல் 1974 வரை டெல்லி கணேஷ் அவர்கள் இந்திய விமானப்படையில் எழுத்தராக பணியாற்றியிருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். டெல்லியில் விமானப்படையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னுடைய 20 வயதாக இருக்கும்போதே விமானப்படையில் சேர்ந்தார். சரி, விமானப்படையில் சேர்ந்த இவர் எப்படி சினிமாவிற்குள் வந்தார் அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இவருடைய குடும்பத்திற்கும் சினிமாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் சினிமாவில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு சாதித்து இருக்கிறார் என்பதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். சரி, விமானப்படையில் பணியாற்றிய டெல்லி கணேஷ் அவர்கள் அந்த காலகட்டங்களில் போரில் அடிபட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்ட்டு எதுவுமே அந்த காலகட்டங்களில் இல்லாமல் இருந்தது. அதன் காரணமாக தரைப்படை, கப்பல் படை, விமானப்படையில் பணியாற்றியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பொழுதுபோக்குக்காக நாடகங்கள் நடத்த முடிவு செய்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னுடைய சக அதிகாரிகள் போல் மிமிக்ரி செய்வது அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால அவரிடம் காமெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்து அந்த போரில் அடிபட்டவர்களுக்கு ஒரு ஷோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிதான் டெல்லி கணேஷ் அவர்கள் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தார். விமானப்படையில் பணியாற்றிய போதே பணி நேரம் போக ஏனைய நேரங்களில், மற்ற நேரங்களில் டெல்லியில் தக்ஷண பாரத நாடக சபா என்ற நாடக குழுவில் இவர் பல நாடகங்களில் நடித்தார். அங்கதான் நாடக பயிற்சியையும் கற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். போர் வீரர்களுக்காக வள்ளி திருமணம் நாடகத்தை போட்டிருக்கிறார்கள். அப்போது மேடையில் நடிக்கும்போது ஒரு சீனில் சக வீரர் டயலாக் பேசியதும் டெல்லி கணேஷ் டயலாக்கை மறந்திருக்கிறார். அதை சமாளித்த டெல்லி கணேஷை சக வீரர் அடித்திருக்கிறார். உடனே டெல்லி கணேஷ் சிரித்து தன்னுடைய பாடி லாங்குவேஜால் அனைவரையும் ரசிக்க வைத்திருக்கிறார். அப்போதே நீ பெரிய நடிகனாவ என்றும் சக வீரர்கள் பாராட்டியிருக்காங்க.
டெல்லி கணேஷ் அவர்கள் திருமணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இவர் நாடகங்களில் நடித்ததை கேள்விப்பட்டு அவருடைய நண்பரான காத்தாடி ராமன் டவுரி கல்யாணம் என்கிற நாடகத்துல டெல்லி கணேஷை நடிக்க வைத்திருக்கிறார். அதில் டெல்லி கணேஷ் அவர்கள் சிறப்பாக நடித்ததால் டெல்லி கணேஷுக்கு தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கின்றது. இதனால் 1974 தன்னுடைய விமானப்படை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர நடிகராக மாறினார் டெல்லி கணேஷ் அவர்கள். டெல்லி கணேஷ் அவர்களுடைய இயற்பெயர் உண்மையான பெயர் கணேஷ் என்பதுதான். இவர் டெல்லியில் விமானப்படையில பணியாற்றினார் என்பதற்காகவும் டெல்லியில் தர்ஷன பாரத நாடக சபா என்கிற டெல்லி நாடக குரூப்பில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்ததால் அங்கு நிறைய நாடகங்கள்ல நடித்து வந்ததால அந்த குழுவில் இருந்த இவரை அனைவரும் செல்லமாக டெல்லி கணேஷ் என்று அழைத்து வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் கணேஷ் என்ற இவருடைய பெயர் டெல்லி கணேஷ் என்றானது. முதலாக இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவர்கள் 1976 ஆண்டு பட்டின பிரவேசம் என்ற படத்தின் மூலமாக டெல்லி கணேஷை தமிழ் திரைத்துறைக்குள் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு விசு மற்றும் கமலஹாசனின் படங்களில் தொடர்ந்து நடித்ததன் மூலமாக இவருக்கு மிக பெரும் பெயரும் புகழும் கிடைத்தது. அவ்வை சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்களில் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. டெல்லி கணேஷ் அவர்களின் கெரியர்ல திரை வாழ்க்கையில மிக முக்கியமான படம் பசி என்கிற படம். 1979 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் சென்னை பாஷை பேசியிருப்பார் டெல்லி கணேஷ் அவர்கள். இந்த படத்திற்காக டெல்லி கணேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில அரசின் விருதும் சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைத்தது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். டெல்லி கணேஷ் அவர்கள் காமெடியனாகவும் குணச்சித்திர கேரக்டர்களிலும் சிறப்பாக நடித்திருந்தாலும் வில்லனாகவும் சில படங்கள்ல மிரட்டி இருக்கின்றார் என்பதை மறுத்துவிட முடியாது. நடிகர் விசு அவர்களின் சிதம்பர ரகசியம், நடிகர் கமலஹாசன் அவர்களின் அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்கள்ல இவர் வில்லனாக கலக்கி இருந்தார் என்பதையும் குறிப்பிட வேண்டும். நடிகராக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார். கன்னட சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தன் அவர்கள் தமிழில் நடிக்கும் படங்களுக்கு நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுப்பார் என்பதும், பிரபல நடிகர்கள் சிரஞ்சீவி, பிரதாப் போத்தன் போன்ற நடிகர்களுக்கும் இவர் டப்பிங் பேசி இருக்கிறார் என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம். தமிழ், தெலுங்கு, இந்தி என்று பல மொழிகளில் 400 படங்களுக்கு மேல் நடித்திருக்கக்கூடிய டெல்லி கணேஷ் அவர்கள் தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய டெல்லி கணேஷ் அவர்களுடைய மறைவு நிச்சயம் தமிழ் திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பேர் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னுடைய அத்தை மகளையே திருமணம் செய்து கொண்டார். அவருடைய சொந்த ஊர் திருவனந்தபுரம். இந்த தம்பதியினருக்கு 2 பெண்களும் 1 மகனும் இருக்காங்க. அவர்கள் மூலமாக பேரன் பேத்திகளும் இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய திரை பயணம் அப்படின்றது யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியாது. பல சோதனைகளை கடந்து பல தடைகளை தகர்த்து எறிந்துதான் பார்த்தீங்கன்னா சினிமாவிற்குள்ளாரவே நுழைந்திருக்கிறாரு. அவர் சினிமாவிற்குள் நடிக்க வந்த காலகட்டத்தில் உனக்கெல்லாம் எதற்கு சினிமா அப்படின்ற மாதிரி பலரும் அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த நேரத்தில் ரொம்பவே மனம் நொந்து போனதாகவும் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மனம் நொந்து போய் ஒரு விருது வழங்கும் விழாவில் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் என்னை கூப்பிட்டு யாரும் பெருசா இல்லை, விருதே கொடுத்தது கிடையாது. 2 முறை, ஒரு முறை சிறந்த நடிகருக்கான விருது, இன்னொன்று தமிழக அரசின் கலைமாமணி விருது. இந்த 2 விருது தான் எனக்கு கிடைத்திருக்கின்றது. மற்றபடி எந்த ஒரு விழாவிலும் என்னை அழைத்து எந்த ஒரு விருதும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும், குறிப்பாக தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகர்களுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னுட்டும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி மலையாள திரையுலகில் குணச்சித்திர நடிகர்களை மிக பெரும் அளவில் கௌரவிப்பாங்க.
இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இதனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுங்க, விருது கொடுத்து கௌரவித்து குணச்சித்திர நடிகர்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விருது வழங்கும் விழாவில் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் இந்த மாதிரி மனமுடைந்து பேசியிருந்தது அங்கு இருந்தவர்களையே கண்கலங்க வைத்தது. சரி, டெல்லி கணேஷ் அவர்களுக்கு திடீரென என்னதான் நடந்தது, அவர் மறைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்த டெல்லி கணேஷ் அவர்களுக்கு தற்போது 81 வயதாகின்றது. கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாரு. கடைசியாக மறைவதற்கு முன் 4 நாட்கள் ஒரு பக்கமே படுத்த மாதிரி இருந்திருக்கிறாரு. மறுபக்கம் திரும்பி படுக்க முடியாத ஒரு நிலையில அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகி இருக்கின்றது. இதன் காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்றும் வந்திருக்கின்றார். மருத்துவமனைக்கு சென்று வந்தும் உடல் நிலையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2024 நவம்பர் 9ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு தூக்கத்திலேயே காலமாகியிருக்கிறார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அவருடைய மறைவிற்கு பல பிரபல நடிகர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய மறைவிற்கு நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெல்லி கணேஷ் யார் அப்படின்றத பற்றியும், அவர் எப்படி திரைத்துறைக்குள்ளார நுழைந்தார் அப்படின்றத பற்றியும், அவருடைய மறைவை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.